வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கின அரிசி வச்சு நம்ம இட்லி சூப்பராக செய்யலாம். பாருங்கள், சூப்பராக இட்லி செய்யலாம். அது வந்து இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து இட்லி சுட்டு சாப்பிட்ற வரைக்கும் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இட்லி சுடுறதுன்னு பார்க்கலாம். அளவுலேருந்து அரைக்கிறதுலேருந்து எல்லாம் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இது வந்து பச்சரிசி, இதுவும் ரேஷன் கடையில் வாங்கினதே தான். இதில் வந்து 1 கப்பு. இது வந்து 1/2 கிலோ பிடிக்கிறது, அரைப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எதுவாக இருந்தானா இதில் 1 பச்சரிசி, எந்த கப் எடுத்தாலும் சரி, டம்ளர் எடுத்தாலும் சரி, அளவு அதுதான். இதில் 1. இது வந்து புழுங்கல் அரிசி, ரேஷனில் வாங்கினதே தான். பாருங்கள், கல் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது, வெள்ளையாக. இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்குதுல்ல, இது வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரிசியாக இருந்தால் இட்லிக்கு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் 3 கப் எடுத்துக்கலாம். பச்சரிசி வந்து 1 கப்பு, இந்த புழுங்கல் அரிசி வந்து 3 கப்பு. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்ல பருப்பாகவே எடுத்துக்காங்க. ஏன்னா அரிசி நம்ம ரேஷன் அரிசி போடுறதுனால உளுத்தம்பருப்பு நல்லதாக போட்டோம்னா தான் இட்லி நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு வந்து இது வந்து ஒரு அளவு 100 மில்லி பிடிக்கும் இந்த கப்பு. இதில் வந்து 2, ஒரு படிக்கு 1 கப்புன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா புடச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தரம் கழுவிட்டு ஊற வைக்கலாம். ஒரு 4-5 மணி நேரம் ஊறணும். இது வந்து நல்லா இப்போ வந்து புடச்சி எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், சுத்தம் பண்ணி கொட்டியாச்சு. நான் வந்து உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒன்றாவே போட்டேன். ஏன்னா நான் வந்து மிஷினில் தான் கொடுத்து அரைப்பேன், வீட்டிலலாம் அரைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. இதை வந்து ஒரு 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். பாருங்கள், 3 வாட்டி கழுவி இது 4வது வாட்டி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துக்குது. இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறணும். ஊறிச்சுன்னா மறுபடியும் சாயந்தரமும் இதை கழுவி மிஷினில் கொடுத்துடணும். இப்போ வந்து இதை போட்டு மூடி வச்சிடலாம், ஊறிட்டுக்கிட்டோம். பாருங்கள், ஊறிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் ஆகுது. இப்போ இது வந்து மிஷினில் கொடுத்து விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தண்ணி கழுவி ஊற்றிவிடலாம். கழுவி ஊற்றிவிட்டு இன்னொரு தரம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். பாருங்கள், மாவு மிஷினில் கொண்டு போய் அரிசி கொண்டு போய் ஆட்டிகிட்டு வந்தாச்சு. இது வந்து இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே மூடி வச்சுருவேன். காலையில் பொங்கி வந்துடும். அப்புறம் தான் கரைச்சி எடுத்து வைக்கிறது, உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வைக்கிறது.
காலையில் பார்க்கலாம். பாருங்கள், காலையில் வந்துருச்சு. மாவு எப்படி பொங்கி போயிருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து நாம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். கரைச்சி எடுத்து தேவையான அளவு வெளியே வச்சுக்கிட்டு மீதியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கரைச்சி ஊற்றியாச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சுருவேன். இது வந்து இப்போ நாம் இட்லி சுடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இட்லி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இட்லிக்கு மாவு கரைச்சிக்கலாம். இது வந்து கரைக்கக்குள்ள வந்து கொஞ்சம் கல்லாட்டம் இருக்குது. இப்போ வந்து நாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கலாம். சோடாப்பு போட்டு கொஞ்சமாக அந்த சோடாப்பு மேலேயே தண்ணி ஊற்றணும். மாவில் போட்டு சோடாப்பு கலந்து விட்டு அப்புறம் இட்லி ஊற்றணுமா இந்த மஞ்சையாக இட்லியில் வந்துடும் பாருங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சோடாப்பை போட்டு அது மேலே தண்ணி ஊற்றி கலந்து விட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு கலக்கணும். கல்லாட்டங்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில். இப்போ இட்லி துணி வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்காங்க. போட்டு எடுத்து இட்லி ஊற்றினீங்களா இதில் நல்லா ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லாயிருக்கும் இட்லி. தண்ணி கொதிச்சு ஊட்டி துணி போட்டு இட்லி தட்டத்தை வச்சுருங்க. மாவு கலக்கணும்ல, இது வந்து ஊற்றுங்க. எல்லா மாவும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் பார்த்துக்கிட்டிங்களா இட்லி கரெக்டாக வெந்துடும். நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இட்லி வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நாம் வந்து போய் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, அது எப்படின்னா நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காவில் பச்சையாக பறிச்சிட்டு வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம். வாங்க போய் இட்லி வேகிறதுக்குள்ளே நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்து சட்னி அரைச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்திருக்கும், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் இட்லி பார்க்கறதுக்கே எப்படி வெடிச்சு எப்படி இருக்குதுன்னு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பார்த்தாவே கண்டுக்கலாம் வெந்துருச்சா வேகலையான்னு.
பாருங்கள் இட்லி எப்படி இருக்குது. நெல்லிக்காய் பறிச்சுக்கலாம் சட்னி அரைக்க. இன்னும் கொஞ்சோண்டு போதும் போதும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 பொரிச்சுக்கலாம். பச்சை மிளகா 2 தான் வேணும், இருக்குதான்னு பார்க்கலாம். போதும். நெல்லிக்காய் பொரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கழுவிட்டு நம்ம வந்து இது கொட்டை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணோமா கொட்டை தனியாக வந்துடும். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக இருந்தால் போதும், புளிக்கும். நெல்லிக்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோவே தேங்காய், அப்புறம் இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிச்சாச்சுங்க. இப்போ வந்து இட்லி போட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நல்லா இருக்குதா? சரி சரிங்க. நீங்களும் இந்த மாதிரி இட்லி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.